சரி, நாம இப்ப இதுக்குள்ள போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சிறப்பான தொகுப்பு உங்கள ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி. அவர்தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் சூர்யா. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குற மிகச்சிறந்த நடிகர்கள்ல சூர்யாவும் ஒருத்தர். ஆனா ஆரம்பத்துல அவர் கேமரா முன்னாடி நிக்கவே ரொம்ப தயங்கினாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பெரிய சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்துல பிறந்தாலும் ஒரு சாதாரண கார்மெண்ட் ஃபேக்டரியில தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு தேசிய விருதுகள் வாங்குற ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் எப்படி உயர்ந்தார் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான கலர்ஃபுல்லான பயணத்தை தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுடலாம். கார்மெண்ட்ஸ்ல இருந்து சினிமா என்ட்ரி, ஆரம்ப கால கஷ்டங்களை உடைச்சு எப்படி வெளியே வந்தாரு, அவரோட ஸ்டார் அந்தஸ்துக்கான பயணம், ஃபேமிலி அண்ட் லவ், அப்புறம் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா அவர் பண்ற சமூக சேவை, கடைசியா அவர் வாங்கிய விருதுகள் மற்றும் அடுத்த கட்டம், இப்படி எல்லாமே வரிசையா நம்ம பார்க்க போறோம். பகுதி 1. ஃப்ரம் கார்மெண்ட்ஸ் டு சினிமா. ஒரு கலர்ஃபுல்லான பின்னணியிலிருந்து வந்தாலும் சூர்யாவோட தொடக்கம் எவ்வளவு சிம்பிளா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சரவணன் அப்படிங்கிற தன்னோட இயற்பெயரோடு 1975ல பிறந்தார் சூர்யா. அவரோட குடும்பமே ஒரு மாபெரும் கலை குடும்பம்னு உங்களுக்கே தெரியும். அப்பா தமிழ் சினிமாவின் லெஜெண்டரி நடிகர் சிவகுமார், தம்பி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் கார்த்தி, தங்கை பிருந்தா ஒரு ஃபேமஸான பின்னணி பாடகி. இப்படி மொத்த குடும்பமும் சினிமா கலைன்னு இருந்தாலும் சூர்யாவுக்கு ஆரம்பத்துல சினிமா மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லைங்க. இதுதான் உண்மை. இங்க ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. சிவகுமார் அவரோட அப்பாவா இருந்தும் சூர்யா ஆரம்பத்துல தன்னோட அடையாளத்தை வெளியில சொல்லாம ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 8 மாசம் வேலை பார்த்தாருங்க. தன்னோட பாஸ் கிட்ட கூட தான் யாருடைய பையனை ஒரு சொல்லலையாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த பாஸ்க்கே இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. யாருன்னே தெரியாம ஒரு சாதாரண கார்மெண்ட் தொழிலாளியா வேலை பார்த்த அந்த இளைஞன் தான் இன்னைக்கு பேன் இந்தியா லெவல்ல கொண்டாடப்படுற தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்காரு. நினைச்சா புல்லரிக்குதில்ல. பகுதி 2. பிரேக்கிங் த்ரூ த ஷேடோஸ். அதாவது தன்னோட அப்பாவோட நிழலிலிருந்து வெளியே வந்து தனக்கான இடத்த சூர்யா எப்படி பிடிச்சார்னு பார்க்கலாம். சூர்யா சினிமாவுக்குள்ள வந்த அந்த ஆரம்ப காலகட்டம் அவ்வளோ ஈஸியா இல்லைங்க. 1995ல ஆசை படத்துக்காக இயக்குனர் வசந்த் கேட்டப்போ எனக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 1997ல மணிரத்னம் தயாரிப்புல வந்த நேருக்கு நேர் படத்துல தான் தன்னோட 22 வயசுல ரொம்பவே தயக்கத்தோட நடிக்க ஆரம்பிச்சாரு. 1998ல இருந்து 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு டான்ஸ், ஃபைட், டயலாக் ஞாபகம் வச்சுக்கிறது, முக்கியமா தன்னம்பிக்கை, இதுலெல்லாம் நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பல படங்கள் தோல்வியும் அடைஞ்சது. ஆனா 2001ல இயக்குனர் பாலா இயக்கத்துல வந்த நந்தா படம் அவரோட டோட்டல் லைஃபையே புரட்டி போட்டுச்சு. தாய் பாசத்துக்காக ஏங்குற ஒரு முன்னாள் கைதியா அவர் நடிச்சது அவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுக் கொடுத்துச்சு. சூர்யாவோட கரியர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அந்த ஆரம்ப கால ஸ்ட்ரகிள்ஸ்ல அவருக்கு பெரிய மோட்டிவேஷனா இருந்தது இந்த ஒரு விஷயம்தான். மறைந்த நடிகர் ரகுவரன் சூர்யாவுக்கு ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்தாரு. உங்க அப்பாவுடைய நிழலையே இருக்கிறத விட உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குங்கன்னு சொன்னாரு. இந்த ஒரு வரிதான் சூர்யா தன்னைத்தானே செதுக்கிக்கவும் தன்னம்பிக்கையோட ஒரு புது பாதையை உருவாக்கவும் ஒரு பெரிய ஸ்பார்க்கா அமைஞ்சது. பகுதி 3. தி பாத் டு ஸ்டார்டம். சூர்யா எப்படி ஒரு ரியல் சூப்பர் ஸ்டாரா உருவெடுத்தார், குறிப்பா ஒரு ஸ்பெஷலான டைரக்டர் காம்போல அவர் எப்படி மேஜிக் பண்ணார்னு இப்ப பார்க்கலாம். சூர்யாவோட அசுர உழைப்புக்கும் டெடிகேஷனுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் கூட அவர் சேர்ந்தப்ப தமிழ் சினிமாவுக்கு மறக்க முடியாத பல பிளாக்பஸ்டர்ஸ் கிடைச்சது. 2003ல காக்கா காக்கா படத்துல அன்பு செல்வனா வந்து எல்லாரையும் மிரட்டினாரு. அதுதான் அவரோட முதல் பெரிய கமர்ஷியல் ஹிட். அப்புறம் 2008ல வாரணம் ஆயிரம். அப்பா பையனை 2 ரோல்லையும் செம்ம மாஸ் பண்ணிருப்பாரு. அதுவும் அந்த ரோலுக்காக எந்த ஸ்டீராய்டும் யூஸ் பண்ணாம நேச்சுரலா 8 மாசம் உழைச்சு 6 பேக் வச்சாரு பாருங்க. ஒரு கேரக்டருக்காக அவர் எந்த எல்லைக்கும் போவாருன்னு அப்போதான் முழுசா தெரிஞ்சது. கஜினி, சிங்கம் மாதிரியான படங்கள் சூர்யாவை பேன் இண்டியா ஸ்டாரா மாத்துச்சு. அவரோட புகழ் எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க ரீச் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க MS தோனி சொன்ன இந்த ஒரு விஷயமே போதும். கிரிக்கெட் லெஜண்ட் தோனி என்ன சொன்னார் தெரியுமா? நான் சூர்யாவோட பெரிய ஃபேன். சிங்கம் படத்தை ஹிந்தில பார்த்தேன், ஆனா யாரோ தமிழ் வெர்ஷன் இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொன்னதும் சப்டைட்டில்ஸ் போட்டு அதையே திரும்ப பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. துரைசிங்கம் கேரக்டருக்கு மொழி தாண்டி கிடைச்ச பிரம்மாண்டமான வரவேற்பு இது. பகுதி 4. ஃபேமிலி, லவ் அண்ட் லைஃப். சினிமாவின் வெளிச்சத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி அவரோட அழகான பர்சனல் லைஃப் அண்ட் உண்மையான காதல் பயணத்தை இப்போ பார்க்கலாம். சூர்யா, ஜோதிகா தமிழ் சினிமா ரசிகர்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஜோடி இவங்க தான். 1999ல பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தோட ஷூட்டிங்ல தான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 வரைக்கும் மொத்தம் 7 படங்கள்ல ஒன்னா நடிச்சாங்க. அவங்களோட இந்த ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரியல் லைஃப் காதலா மாறி 2006 செப்டம்பர் மாசம் சென்னையில ரொம்ப பிரம்மாண்டமா இவங்க கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு 2007ல தியாங்கிற பொண்ணும் 2010ல தேவுங்கிற பையனும் பிறந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான கப்பல்னா அது இவங்க தாங்க.
பகுதி 5 சாம்பியனிங் எஜுகேஷன் அகரம். ஸ்கிரீன்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கிற சூர்யா ரியல் லைஃப்ல எப்படி ஒரு ரியல் ஹீரோவா சமூகத்துக்கு உதவுறாருன்னு பார்க்க போறோம். அப்பா சிவகுமார் 1980கள்ல இருந்தே செஞ்சுட்டு வந்த கல்வி உதவிகளை பார்த்து இன்ஸ்பயர் ஆன சூர்யா 2006ல ஆரம்பிச்சது தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷன். வறுமையால பாதியிலேயே படிப்பு விடுற குழந்தைங்களுக்கும் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும் தரமான கல்வி கொடுக்கறது தான் இதோட மெயின் நோக்கமே. ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களோட கல்வி தங்குமிடம்னு எல்லா செலவையும் அகரம் ஏத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. கல்விக்காக அவர் எந்த அளவுக்கு மெனக்கெடுறாருன்னா, ரீசெண்டா 2025ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல வந்து மெகா ஹிட் ஆச்சிலியா ரெட்ரோ திரைப்படம். அந்த படத்தோட லாபத்துல இருந்து சுமார் 10 கோடி ரூபாயை தன்னோட அகரம் அறக்கட்டளைக்காக அப்படியே நன்கொடையா கொடுத்துட்டாருங்க நம்ம சூர்யா. தான் சம்பாதிச்சதை இப்படி சமூகத்தோட கல்வி வளர்ச்சிக்காக திருப்பி கொடுக்கறது உண்மையிலே ஒரு கிரேட்டான விஷயம் தானே. பகுதி 6 அவார்ட்ஸ் அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட். இவ்ளோ உழைப்பு, இவ்ளோ அர்ப்பணிப்பு இருக்கும்போது அதுக்கான அங்கீகாரமும் பெருசா தானே இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல கேமரா முன்னாடி நிக்கவே பயந்த ஒருத்தர் இன்னைக்கு நேஷனல் அவார்ட் வாங்குற அளவுக்கு உயர்ந்து நிக்கிறார். சூரரை போற்று படத்துக்காக சிறந்த நடிகர், சிறந்த திரைப்படம்னு 2 தேசிய விருதுகளை தட்டி தூக்குனாரு. இது மட்டும் இல்லாம 7 தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகள், 10 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள்னு லிஸ்ட் ரொம்ப பெருசு. எல்லாத்துக்கும் மேல 2022ல ஆஸ்கர் அகாடமியில மெம்பரா இன்வைட் பண்ணப்பட்ட முதல் தென்னிந்திய நடிகர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையும் சூர்யா படைச்சிருக்காருங்க. சூர்யாவோட இந்த மாசான பயணம் இதோட நிக்க போறதில்ல. ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல வரப்போற மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள கருப்பு படத்துல சூர்யா அடுத்து மிரட்ட போறாரு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துல சூர்யா தனக்குத்தானே பெரிய சவால்களை வச்சுக்கிட்டு கன்ஃபார்மா ஒரு புது மேஜிக் பண்ணுவாருன்னு நாம தாராளமா நம்பலாம். அந்த ட்ரெய்லர் பிக்சர்ஸை பார்க்கும்போதே கூஸ்பம்ஸ் வருதுல்ல. ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில அடையாளத்தை மறைச்சு வேலை பார்த்த அந்த தயக்கமான இளைஞன் இன்னைக்கு சமூகத்தின் மேல இவ்ளோ அக்கறை கொண்ட ஒரு சினிமா லெஜெண்டா எப்படி உருமாறினாருன்னு நாம பார்த்தோம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த கருப்பு படம் மூலமாவும் இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் மூலமாவும் இந்திய சினிமாவோட எல்லைகளை சூர்யா இன்னும் எந்த அளவுக்கு மாத்தி எழுத போறாரு? நீங்களே சொல்லுங்க. சூர்யாவோட இந்த அற்புதமான கரியர் இன்னும் பீக்ல போறத பார்க்க நாமும் ரொம்பவே வெயிட்டிங்.